வெல்கம் டு 360 தமிழ். உங்கள நிறைய பேருக்கு சிஐடி எபிசோட்ஸ்லாம் பிடிச்சிருக்கிறதா சொன்னீங்க. கிரைம் பேட்ரோலும் அதே மாதிரி தான் இருக்கு. அதுல ஒரு பர்டிகுலர் எபிசோட பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த எபிசோடு தமிழ்ல இல்ல, ஹிந்தில மட்டும்தான் இருக்கு. எபிசோட் நம்பர் என்னன்றது எனக்கு கிளியரா தெரியல. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த கதை பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங் சீனே ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் பேரு சுரேஷ் அப்படின்றது. கண்டிப்பா இவரை இதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருப்பீங்க. எங்க பாத்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. சுரேஷ் இருக்கார்ல, ஒரு செல்ஃபி வீடியோ தான் எடுக்கிறாரு. நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், என் உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி சில நாட்கள் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. சுரேஷோட கார் ஆரனை யாரோ அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன அடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்ற மாதிரி பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்களாம் கார் கிட்ட வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்து பார்க்கும்போது காருக்குள்ள சுரேஷ் தான் இருக்காரு. சுரேஷ் வயிற்றுல இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கு. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி சுரேஷை நிமித்தி பாக்குறாங்க. சுரேஷ் அந்த இடத்துல இறந்து போய் தான் இருக்காரு. இதை பாக்குற எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ஃபேமிலிக்கு தகவலை சொல்றாங்க. அதே மாதிரி உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுரேஷ் வீட்டுல நடந்த விஷயத்த நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. சுரேஷை பொறுத்த வரைக்கும் 2 பசங்க இருப்பாங்க. ஆரவ் ரிஷின்றது தான் அவங்களோட பேரா இருக்கும். சுரேஷ் அம்மா இருக்காங்கல்ல, 2 பசங்களையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சுரேஷோட ஒய்ஃபும் பசங்களை ரெடி பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது சுனிதான்னு ஒருத்தங்க வராங்க. இவங்க சுரேஷோட சொந்தக்காரங்களா தான் இருப்பாங்க. பசங்களுக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும் போல ஆன்டின்ற மாதிரி வேகமா பக்கத்துல போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இவங்களுமே பசங்களுக்காக சாப்பிடுற பொருள்லாம் நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்க. உங்களுக்காக 2 செயினும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி செயின் எல்லாம் இவங்களுக்கு போட்டு விட்டுட்டு இருக்காங்க. எப்படி இருக்குன்னு இந்த பசங்க கிட்ட கேக்குறாங்க. இந்த பசங்களும் நல்லா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன ரெடி ஆயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி சுரேஷும் மாடியில இருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்காரு. பசங்க 2 பேருமே இந்த சுனிதா கிட்ட பேசிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. இப்ப சுனிதா கிட்ட இவரும் நார்மலா பேசிட்டு இருக்காரு. சுனிதா எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பசங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி சுனிதாவும் ஏத்துக்கிறாங்க. பசங்களோட ஸ்கூல் பக்கத்துல தான் இருக்கு போல. இவருமே 2 பசங்களையும் விட்டுறாரு. இவரோட வேலைக்காக கிளம்புறாரு. இவரோட ஒய்ஃப் பேரு நிதி அப்படின்றது. இப்ப சுனிதா இருக்காங்கல்ல, நிதி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் நிதியோட கசின் பிரதர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஆக்சுவலா இவரை பொறுத்த வரைக்கும் பக்கத்துல ஒரு வீடு எடுத்து தான் தங்கிட்டு இருக்காரு. சுனிதா வந்திருக்காங்கன்றதுக்காக தான் பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. சுனிதா வீட்டுல எல்லாருக்காகவும் கிஃப்ட் மாதிரி ஏதோ பொருள் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இவருக்குமே சில பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் இவர்கிட்ட தந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நிதியை பொறுத்த வரைக்கும் இவரோட அக்கா முறை தான். ஆனா இவர் இருக்கார்ல, நிதியை கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறாரு. அவங்களுமே பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் ஏன் இப்படி பாத்துக்கிறாங்கன்னு தெரியல. போக போக தான் நமக்கு புரிய வரும். இப்ப சுரேஷை நமக்கு காட்டுறாங்க. வட்டிக்கு காசு தர பிசினஸ் தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு. இவர் கார்ல போயிட்டு இருக்கும் போது பைக்ல நிறைய பேர் இவரை ஃபாலோ பண்ணி வராங்க. ஒரு இடத்துல இவரை லாக் பண்ணி நிறுத்திடுறாங்க. யாரு என்னன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. ஆனா வந்தவங்க சரமாரியே இவர் அடிச்சிட்டு இருக்காங்க. இவர் பயங்கரமா காயம் பட்டுறாரு. இப்ப ஆளுங்கெல்லாம் பார்த்து இவரை வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. அம்மாவும் என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் பையன் கிட்ட கேக்குறாங்க. நடந்ததை சொன்னா அம்மா பயப்படுவாங்கன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் தான் ஏடக்கூடமா ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன், லைட்டா காயம் மட்டும் பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பசங்களும் இந்த விஷயத்த கவனிக்கிறாங்க. அப்பா நீங்க ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பாட்டி இருக்காங்கல்ல, வெளியே போய் விளையாடுங்கன்ற மாதிரி பசங்களெல்லாம் அனுப்பி விடுறாங்க. சுரேஷ், உங்ககிட்ட முக்கியமா ஒண்ணு சொல்லணும். இன்னைக்கு உன்னோட தங்கச்சி பிந்தியா வந்தா. பிந்தியாவோட மாப்பிள்ள ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்காராம். அது சார்ந்துதான் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னமா பண்றது, என்ன சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி இவரும் அம்மா கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. தங்கச்சி மாப்பிள்ளையால தங்கச்சிக்கு பிரச்சனை போல. என்ன மாதிரியான பிரச்சனைன்னு நமக்கு தெரியல. இப்ப இவரும் இவரோட ரூம் வந்துடுறாரு. ஜன்னல் வழியா இவரும் வெளியே வேடிக்கை பாக்குறாரு. அப்ப ராஜி வீட்டுல இருந்து இவரோட ஒய்ஃப் நிதி வராங்க. லைட்டா வெக்கப்பட்டுக்கிட்டே வராங்க. இதெல்லாம் பாக்குற இவர் பயங்கரமா டென்ஷன் வராரு. 2 பேருக்கும் அஃபேர் போறதா இவர் நினைக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் இவரும் லேப்டாப்பை வச்சு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஏற்கனவே இவங்களுக்குள்ள சண்டை நடந்திருக்கு போல. அதனால நிதி இருக்காங்கல்ல, அந்த சண்டைக்கு சாரின்ற மாதிரி சொல்றாங்க. இவர்கிட்ட கொஞ்சற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவர் அவங்க கிட்ட பேச விரும்பல. பெருசா பேச்சு கொடுக்க மாட்டாரு. டைம் ஆயிடுச்சு படுக்கலான்ற மாதிரி படுத்துறாரு. அவங்க நல்லா தூங்குறாங்க. ஆனா இவருக்கு சுத்தமா தூக்கமே வர மாட்டேங்குது. இவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. திடீர்னு கொஞ்சம் வெளியே எந்திரிச்சு வந்துடுறாரு. வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. என் உயிருக்கு ஆபத்து இருக்கு, அதனால தான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இவர் பேசுறத முழுசா நமக்கு காட்ட மாட்டாங்க. அப்படியே இந்த சீனை நமக்கு கட் பண்ணிடுறாங்க. பிரசன்ட்ல அவர் இறந்து போன மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, இத பக்கத்துல இருக்கவங்க கவனிச்சிருப்பாங்க. இப்ப அவங்களோட வீட்டுக்கு தகவலை சொல்றாங்க. அதே மாதிரி போலீஸ்க்கும் தகவலை கொடுத்துடுறாங்க. இப்ப வீட்டை சேர்ந்த அம்மாவும் ஒய்ஃபும் பாக்குறதுக்காக வராங்க. பார்த்தவங்க ஷாக் ஆயிடுறாங்க. கத்தியால குத்தி தான் யாரோ சாவடிச்சிருக்காங்க.
கொஞ்ச நேரத்துல போலீஸ் இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த சுரேஷ வேற எங்கேயோ கத்தியால குத்தி இருக்காங்க, வீடு வரைக்கும் அவர் டிராவல் பண்ணி வந்திருக்காரு போல, வீட்டு வாசல்ல இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இந்த ஃபேமிலியை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ராஜீவ் கிட்ட தான் பேசுறாரு. ராஜீவ் கொஞ்சம் தள்ளி இருக்க வீட்டுல தான் தங்கி இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நான் நிதியோட கசின் பிரதர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சுரேஷ் என்ன வேலை பாக்குறாரு அப்படின்ற மாதிரி ராஜீவ் கிட்ட இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. வட்டிக்கு வர்ற பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாரு. அப்ப எதிரிங்க நிறைய பேர் இருப்பாங்களான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ராஜீவ் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் பிந்தியாவும் ஹஸ்பண்டும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வராங்க. வந்தது யாருன்னு இன்ஸ்பெக்டருக்கு தெரியல. ராஜீவ் கிட்ட வந்தது யாருன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க பேரு பிந்தியா, சுரேஷோட தங்கச்சி தான் இவங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் பேரு ஏமந்த், அங்க நின்னுட்டு இருக்கவர் தான் ஏமந்த் அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. இன்ஸ்பெக்டர் வீட்டுல இருக்க எல்லாரையும் கவனிச்சிட்டு இருக்காரு. இப்பதான் இந்த இடத்துக்கு சுனிதா வராங்க. சுனிதாவும் சொந்தக்காரங்கல்ல, அதனால தான் தகவல் கேள்விப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இன்ஸ்பெக்டர் இவங்க யாருன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க சொந்தக்காரங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ராஜீவும் சொல்றாரு. சுனிதா வந்தோன்னா பசங்க மட்டும் வேகமா பக்கத்துல வராங்க. சுனிதாவை கட்டிலாம் புடிச்சிட்டு இருக்காங்க. இதை இன்ஸ்பெக்டர் நோட் பண்றாரு. இங்க இருக்க ஒவ்வொருத்தரையும் இன்ஸ்பெக்டர் நல்லா நோட் பண்ணிட்டு இருக்காரு. ஃபாரன்சிக் டீம் இருக்காங்கல்ல, அந்த இடத்துல இருக்க சாம்பிள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அந்த கத்தியில ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கும். அது சார்ந்து ஒரு ரிப்போர்ட்டை தந்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை இன்ஸ்பெக்டரும் ஓபன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கு. ஆனா பெரிய ஆளுங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது, சின்ன பசங்களோட ஃபிங்கர் பிரிண்டா இருக்கும். 10 இருந்து 12 வயசுக்குள்ள இருக்க பசங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் அப்படின்ற மாதிரி தான் ரிப்போர்ட் வந்திருக்கு. யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா யோசிக்கிறாங்க. சுரேஷை பொறுத்த வரைக்கும் 2 பசங்க இருக்காங்க. அந்த 2 பசங்கள்ல ஒருத்த மட்டும் வித்தியாசமா நடந்திருப்பான். அதை இன்ஸ்பெக்டர் கவனிச்சிருப்பாரு. ஆக்சுவலா 2 பசங்கள்ல ஒருத்தன் பேர் ஆரவ்ல. அந்த ஆரவ் மட்டும் எதுவுமே ரியாக்ட் பண்ணாம அமைதியா உட்காந்து இருந்திருப்பான். இன்னொன்னு பையன் மட்டும் தான் அழுதுருப்பான். அதனால இன்ஸ்பெக்டருக்கு அந்த ஆரவ் மேல லைட்டா டவுட் வருது. இப்ப இன்ஸ்பெக்டரும் வீட்டுக்கு வந்திருக்காரு. என்ன விஷயம்ன்ற மாதிரி சுரேஷோட அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. பசங்க கிட்ட பேசணும்ன்ற மாதிரி சொல்றாரு. பசங்க கிட்ட என்ன பேச போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கேக்குறாங்க. இந்த டைம் பசங்களும் வந்துடுறாங்க. இவர் பசங்க கிட்ட பொறுமையா பேச ஆரம்பிக்கிறாரு. உங்க அப்பா பாடியை எப்ப பாத்தீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இந்த பசங்களும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த பசங்க ஸ்கூலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போதுதான் எல்லாருமே பாடியை வச்சு அழுதுட்டு இருந்திருப்பாங்க. இவங்களுமே கூட சேர்ந்த மாதிரி அழ ஆரம்பிச்சிருப்பாங்க. இதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா பசங்க பொய் சொல்றாங்கன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. போலீஸ் கிட்ட பொய்லாம் சொல்லக்கூடாது, உண்மையை மட்டும் தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இதை கவனிச்சிட்டு இருக்க நிதி டென்ஷன் ஆயிடுறாங்க. பசங்க ஏன் பொய் சொல்ல போறாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன் சார் இப்பெல்லாம் பேசுறீங்கன்ற மாதிரி சுனிதாவும் கேட்டுட்டு இருக்காங்க. நான் சும்மா ஒன்னும் பசங்க மேல பழி போடல, ரிப்போர்ட் அப்படிதான் கிடைச்சிருக்கு. சின்ன பசங்களோட கைரேகை அந்த கத்தியில பட்டிருக்கு, அதனால தான் நான் விசாரிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வீட்டை சேர்ந்தவங்க கண்டிப்பா பசங்க பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க. பசங்களா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மறைக்காம சொல்லுங்கன்ற மாதிரி எல்லாருமே பசங்க கிட்ட சொல்றாங்க. இப்ப பசங்களும் அழுதுகிட்டே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா பசங்க கொஞ்சம் முன்னாடியே வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்படி வரும்போது தான் அப்பா கஷ்டப்பட்டு இருக்கிறத பசங்க நோட் பண்ணிருப்பாங்க. கத்தி குத்து பட்டதுனால தான் அவர் கஷ்டப்பட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுது. அந்த கத்தி மேல கையெல்லாம் வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள அப்பா இருக்கார்ல, திடீர்னு மயங்கின மாதிரி விழுந்துடுறாரு. அதே மாதிரி ஆரனும் அடிக்க ஆரம்பிச்சிருது. இந்த 2 பசங்களும் பயத்துல ஒளிஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்து அவர் இறந்து போயிருக்கிறத பார்த்திருப்பாங்க. இந்த பசங்களும் நார்மலா வந்த மாதிரி நடிச்சிருப்பாங்க. இதான் உண்மையில நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் பசங்க சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் இந்த 2 பசங்களையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாரு. இந்த 2 பசங்களோட ஃபிங்கர் பிரிண்டையும் இந்த இடத்துல எடுத்துடுறாரு. இப்ப இந்த பசங்க கிட்ட ஜென்ரலா பேச ஆரம்பிக்கிறாரு. உங்க அப்பா எப்படி, உங்க அப்பாக்கும் அம்மாக்கும் சண்டை வருமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இந்த ரிஷி பையன் இருக்கான் பாத்தீங்களா, என் அப்பா அடிக்கடி குடிப்பாரு. அப்படி குடிக்கும் போதெல்லாம் அம்மா கிட்ட சண்டை போடுவாரு. என் அப்பா அடிக்கடி அம்மாவை போட்டு அடிக்கலாம் செய்வாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு ஆரவம் இருக்கான்ல, அப்பா சும்மா ஒன்னும் அடிக்கல, அம்மா மேலதான் தப்புன்ற மாதிரி சொல்றான். அம்மா மேல தப்பா, அம்மா மேல அப்படி என்ன தப்பு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இவன் சொல்லாம தயங்கிக்கிட்டே இருக்கான். சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப ஆரவம் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். சில மாசத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் நடந்திருக்கும். நிதியும் ராஜீவும் ஒரு ரூம்ல சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அதாவது ஒன்னாதான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ஆரவுக்கு புரிய வந்துருது. எனக்கு எப்பயோ தெரிஞ்சிருச்சு, ஆனா அப்பாக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது போல. அடிக்கடி அம்மா கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் ஆரவ் சொல்லிட்டு இருக்கான். ஆனா இந்த விஷயத்த பக்கத்துல இருக்க அந்த ரிஷியால ஏத்துக்க முடியல. என் அம்மா மேல எல்லாம் தப்பு கிடையாது, என் அப்பா தான் குடிச்சிட்டு சந்தேகப்படுறாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஒரு ஸ்டேஜ்ல இந்த 2 பசங்க மாத்தி மாத்தி சண்டைலாம் போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. சண்டை போடாதீங்க, முதல்ல உட்காருங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இந்த 2 பசங்களும் அமைதியா உட்காந்துடுறாங்க. சரி, கடைசியா 2 பேருமே எப்ப சண்டை போட்டுக்கிட்டாங்க அதை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. ஆரவம் நடந்த விஷயத்த சொல்றான். ஆக்சுவலா அவர் ஆளுங்க அடிச்சாங்க பாத்தீங்களா, காயத்தோட வீட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிருப்பாரு. அப்பதான் ஒய்ஃப் ராஜி வீட்டுல இருந்து வெளியே வந்திருப்பாங்க. அதை கவனிக்கிற இவர் செம்ம டென்ஷன்ல இருந்திருப்பாரு. இவங்களும் ரூம்குள்ள வந்து நார்மலா இவர்கிட்ட பேசுறாங்க. ஆனா இவர் கோவப்பட்டு ஒய்ஃப் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீ எதுக்காக ராஜி வீட்டுக்கு போயிட்டு வர, உங்களுக்குள்ள நடக்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியான்ற மாதிரி கோவப்படுறாரு. ஏங்க தப்பாவே நினைக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க.
ஆனா இவர் சந்தேகப்பட்டு ஒய்ஃபை திட்டிட்டு இருக்காரு. இப்படிதான் இவங்க 2 பேருமே சண்டை போட்டிருப்பாங்க. இந்த சண்டைக்காக தான் நைட் இவங்க மன்னிப்புலாம் கேட்டிருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் 2 பசங்களும் கவனிச்சிருப்பாங்க. நிதி அவங்க கசின் பிரதர் கூடயே அஃபேர்ல இருந்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நீங்க ஊர்ல அவங்க எப்படிலாம் பழகுனாங்கன்றத விசாரிங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சா எடுத்துட்டு வான ஒரு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லியிருப்பாரு. அவருமே கிடைச்ச அளவுக்கு ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வந்து தந்துடுறாரு. இவங்களுமே போட்டு பாக்குறாங்க. கார்ல அவர் வந்துட்டு இருக்க ஃபுட்டேஜ் தான் இருக்கு. வீட்டை ரீச் பண்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி நடந்த விஷயத்த தான் நமக்கு காட்டுறாங்க. ஏற்கனவே அவரோட வயிற்றுல கத்தி குத்தப்பட்டிருக்கு. சோ இதுக்கும் முன்னாடியே கத்தியால யாரோ குத்தி இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டு இருந்தாருல, அந்த ரூட்ல இருக்க சிசிடிவி எல்லாம் செக் பண்ணுங்க, கண்டிப்பா ஏதாவது கிடைக்கும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அசிஸ்டன்ட்ங்களும் ஏத்துக்கிறாங்க. சுரேஷோட ஆபீஸ்ல வச்சு சுரேஷ்க்கும் சுரேஷோட தங்கச்சி பிந்தியாவுக்கும் சண்டை ஏற்பட்டிருக்குன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. அந்த சண்டையை ஒருத்தன் பார்த்திருப்பான். அவனை இவர் கூட்டு வந்திருக்காரு. சரி இவங்க கிட்ட நீங்களே கேட்டு பாருங்கன்னு சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டரும் என்ன சண்டையை பார்த்த தெளிவா சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. இவனுமே பார்த்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். எல்லாமே சுரேஷோட தாத்தா சேர்த்த சொத்தா இருக்கும். எனக்கு சொத்துல பாகத்தை தான்ற மாதிரிலாம் பிந்தியா ஆபீஸ்க்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே தங்கச்சி கூட சண்டை எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது இவர் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. உன் புருஷன் என்கிட்ட இருந்து 2 கோடி ரூபாய் வாங்கினா திரும்பி தரவே இல்ல. கார்ட்ஸ் கேம்ல எல்லாத்தையும் தோத்துட்டான். நீ அதுக்கு முதல்ல பதில் சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. இந்த மாதிரி காரசாரமா விவாதம் எல்லாம் போயிட்டு இருக்கோம். இந்த விஷயத்தெல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் தரதுக்காக வந்த அசிஸ்டன்ட் கவனிச்சிருப்பாரு. அசிஸ்டன்ட்டை இவர் வெளியே போன்ற மாதிரி அனுப்பியிருப்பாரு. வெளியே இருந்து அசிஸ்டன்ட் நடந்த சண்டையெல்லாம் கவனிச்சிருப்பாரு. மாத்தி மாத்தி 2 பேருமே பயங்கரமா திட்டிப்பாங்க. எனக்கு மட்டும் காசு தரலன்னு வச்சுக்கோ, உன்னை கொல்ல கூட தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை தங்கச்சி விட்டுருப்பாங்க. அதை பத்தி இவன் சொல்றான். இதனால போலீஸ் இருக்காங்கல்ல, தங்கச்சியும் தங்கச்சி ஹஸ்பண்டையும் கஸ்டடியில எடுத்துடுறாங்க. நீங்க தானே கொன்னீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சார் பினான்சியலா நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், அதனால தான் காசை கேட்கறதுக்காக அடிக்கடி அண்ணனை பாக்குறதுக்காக போவேன். கோவத்துல பேசுறதுதான், மத்தபடி நானே எப்படி என்னோட அண்ணனை கொல்லுவேன்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம் நீங்க எங்க இருந்தீங்கன்னு கேக்குறாரு. வீட்டுல இருந்தேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இவர் ஹஸ்பண்ட திரும்பி பாக்குறாரு. அந்த டைம் நீங்க எங்க இருந்தீங்க ஏமந்த்னு கேக்குறாரு. இவரை கொஞ்ச நேரம் திருன்னு முழிக்கிறாரு. என் ஃப்ரெண்டு ரமேஷ் கூட தான் இருந்தேன், ஒரு ஹோட்டல்ல தான் நாங்க இருந்தோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்டு வச்சுக்கிறாரு. அவங்க சொன்னதை கிராஸ் செக் பண்ணுங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. சுரேஷ் ஒரு நாள் காயப்பட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. அதுக்கான காரணத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் பேசிட்டு இருக்காரு. அப்போ ஒரு அசிஸ்டன்ட் ஒரு தகவல் கிடைச்சிருக்கிறதா சொல்லிட்டாரு. சுரேஷோட போனை இப்பதான் அன்லாக் பண்ணிருக்காங்க போல. சார் அதுல ஒரு வீடியோ இருக்கு, நீங்களே அந்த வீடியோவை பாருங்கன்ற மாதிரி தராரு. இன்ஸ்பெக்டரும் அந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. நான் எப்பனாலும் சாகலாம், என் உயிருக்கு ஆபத்து இருக்குன்ற மாதிரி அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. இந்த சுரேஷ் இருக்கார்ல, ஒரு நபருக்கு 10 கோடி ரூபாய் தந்திருக்காரு. ஆனா அவர் தரன்ற மாதிரி லேட் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட பார்ட்னர்ஸோட காசும் அதுல இருக்கும். பார்ட்னர்ஸ் காசு திரும்பி வாங்கன்ற மாதிரி இவருக்கு பிரஷர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவரால சமாளிக்க முடியல. பார்ட்னர்ஸ் இவரை பயங்கரமா திட்டவே செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில எனக்கு அட்டாக் நடந்திருக்கு. இந்த அட்டாக்கை என்னோட பார்ட்னர்ஸ் கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. என் பார்ட்னர்ஸ் மொத்தமா 3 பேருன்ற மாதிரி அவங்களோட பேரை தான் சொல்றாரு. காயப்பட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு காரணம் யாரோ இவரை வழியில வச்சு அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. மொத்தம் 3 பார்ட்னர்ஸ் இருக்கிறதா சொன்னார்ல, அந்த பார்ட்னர்ஸ் எல்லாம் இவங்க தனித்தனியா மீட் பண்ணி பேசுறாங்க. பார்ட்னர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, தந்த காசை கேட்க தானே சார் செய்வோம், நாங்க பிரஷர் தான் போட்டோம், மத்தபடி இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டாரு. அந்த டைம் நீங்க எங்க இருந்தீங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இவருமே இருந்த இடத்த தைரியமா சொல்லிட்டாரு. சரி அடுத்த நபர்கிட்ட பேசி பார்ப்போன்ற மாதிரி அடுத்த நபரை பார்க்கறதுக்காக ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. அவர்கிட்ட இவர் பேசி பார்க்கறாரு. ஒருத்தர்கிட்டயே பெரிய அமௌண்ட்லாம் தராதன்ற மாதிரி சொல்லி வச்சோம், அதை மீறியும் அவன் தந்துட்டான். அந்த கோவத்தினால தான் கொஞ்சம் வார்த்தையை விட்டுட்டேன், மத்தபடி எதுவும் இல்லைன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. சரி அந்த நாள் நீங்க எங்க இருந்தீங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேட்கறாரு. இவர் ஆபீஸ்ல தான் இருந்ததா சொல்லிட்டாரு. ஃபுட்டேஜ் வேணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கறாரு. இப்ப இவருமே ஒரு அசிஸ்டன்ட்டை வர வச்சு ஃபுட்டேஜ் எடுத்து தான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த அசிஸ்டன்ட் இருக்கார்ல, ஒரு வாரமா கேமரா ஒர்க்கிங்ல இல்ல சார், ஃபுட்டேஜ் எல்லாம் கிடைக்காதுன்ற மாதிரி சொல்றாரு. இதனால இன்ஸ்பெக்டருக்கு இந்த 3 பார்ட்னர்ஸ் மேலயும் லைட்டா டவுட் இருக்கதான் செய்யுது. இப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு வேற ஒரு தகவல் கிடைக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் என் ஃப்ரெண்டு கூட இருந்தேன்ற மாதிரி ஏமந்த் சொன்னார் பாத்தீங்களா, அந்த ஃப்ரெண்டு இந்த ஊர்லயே இருந்திருக்க மாட்டாரு, வேற ஊர்ல தான் இருந்திருப்பாரு. சோ அவன் பொய் சொல்றான்றது தெரியுது. ஏன் ஏமந்த் பொய் சொன்னான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அந்த நாள் ஃப்ரெண்டு கூட ஹோட்டல்ல இருந்ததா நீ சொன்னது பொய்யே, நீ தான் இந்த கொலை பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி ஏமந்தை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. ஏமந்த் நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்குமே இவர் கார்ட்ஸ் கேம் விளையாடுறதுக்காக தான் போயிருப்பாரு. என் ஒய்ஃபு கிட்ட இதுக்கப்புறம் போக மாட்டேன்னு சொன்னேன், அதை மீறியும் போனேன், அதனால தான் அவ பக்கத்துல இருக்கும் போது நான் மாத்தி சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சத்தியமா நீங்க கார்டு விளையாடுற இடத்துல தான் இருந்தேன், நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
செக் பண்ணுவேன், அதுவும் பொய்ன்னு தெரிய வந்தது உன்னை சாவடிச்சிருவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் தாராளமா செக் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி இவனும் சொல்றான். சுரேஷ்க்கு நடந்த அட்டாக்கை பத்தி வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் பேசுறதுக்காக வராரு. அவருக்கு அட்டாக் நடந்திருக்கு, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. டேட்டையும் இவங்க கிட்ட சொல்லிட்டாரு. அதை கேட்கிற அம்மா ஷாக் ஆயிடுறாங்க. எனக்கு டவுட் வந்தது சார், இதை பத்தி அவங்க கிட்ட கூட கேட்டேன், ஆனா அவன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால தான் காயம்பட்டது அப்படின்ற மாதிரிலாம் என்கிட்ட சொன்னான். என் பையனோட உயிருக்கு ஆபத்து இருந்ததா, யாருனால சார் ஆபத்து அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு டிடெக்டிவ் இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. நான் சுரேஷ் சாருக்காக தான் வேலை பார்த்தேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நிதியும் ராஜீவும் சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு போட்டோவை காட்டுறாரு. அவங்க 2 பேருக்குள்ள அஃபேர் இருக்கான்னு பார்க்க சொன்னாரு. செக் பண்ணி பார்த்ததுல அஃபேர் இருக்கிறது தெரிய வந்தது. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சில போட்டோவெல்லாம் தந்தேன், அதை தாண்டி அவங்கள ரெகுலரா ஃபாலோ பண்ண சார். இன்னும் சில தகவல்லாம் கிடைச்சிருக்கு, அதை தரலாம் நினைக்கிறதுக்குள்ள சுரேஷ் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் தாங்கன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இவருமே இன்ஸ்பெக்டர் கிட்ட எடுத்து அந்த தகவல்லாம் தந்துடுறாரு. ராஜீவ் அஃபேர் வச்சிருக்கிறது 100% கன்ஃபார்ம் ஆயிருது இல்ல. இதனால இன்ஸ்பெக்டரும் ராஜீவோட வீட்டுக்கு மொத்த ஆளுங்களோட வந்துடுறாரு. ராஜீவ் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். உனக்கும் அந்த லேடிக்கும் அஃபேர் இருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அஃபேரா அப்படிலாம் இல்லன்ற மாதிரி இவன் கதை விட்டுட்டு இருக்கான். ரொம்ப நடிக்காத, எங்க கிட்ட வீடியோ ப்ரூஃபே இருக்குன்ற மாதிரி இவங்க வீடியோ ப்ரூஃப் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே ஒரு ஹோட்டல்ல அடிக்கடி மீட் பண்ணி ஒன்னா இருந்திருக்காங்க. இதெல்லாம் டிடெக்டிவ் வீடியோவா எடுத்து வச்சிருக்காரு. இவங்க 2 பேருமே ஒரே ஊரை சேர்ந்தவங்க தானே. அந்த ஊர்ல இவங்க இருக்கும் போதே இவங்க 2 பேருக்குள்ள பழக்கம் ஏற்பட்டிருக்கும். 2 பேருமே லவ்லாம் பண்ணிருப்பாங்க. ஆனா கசின் பிரதரும் கசின் சிஸ்டரும் லவ்லாம் பண்ணக்கூடாது இல்ல, அதனால நம்ம சேர முடியாதுன்றது இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும் போதுதான் அவங்க கல்யாணம் ஆகி போயிருப்பாங்க. இவரால் அவங்கள மறக்க முடியாது, அதனால இவருமே இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அப்படிதான் இவங்க 2 பேருமே பழக்கத்தெல்லாம் கண்டினியூ பண்ணிருப்பாங்க. நீங்க பழகிட்டு இருக்கிறது சுரேஷ்க்கு தெரிய வந்துருச்சு. சுரேஷ் இடைஞ்சலா இருக்கிறதுனால அவரோட கதையை முடிக்கலான்ற மாதிரி ஆளை செட் பண்ணி அவரை அடிச்சிருக்க, அப்படிதானன்ற மாதிரி கேட்கிறாரு. அப்படிலாம் இல்லன்ற மாதிரி ராஜீவ் சொல்லிட்டு இருக்கான். உன்னோட கான்டாக்டை நாங்க செக் பண்ணோம், குணான்ற ஒரு நம்பர் இருக்கு, அவன் இந்த மாதிரி வேலைலாம் பாக்குறவன் தான், அவனை சீக்கிரமாவே பிடிச்சிருவோம், நீ சொல்லி அவன் என்ன பண்ணான்றத அவனே சொல்லிடுவான், இப்போதைக்கு உன்னை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. வீட்டுல இருக்கவங்களுக்கும் அஃபேரை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி இவர் விசாரிக்கிறதுக்காக வராரு. அஃபேரை பத்தி சொன்னோன்னா வீட்டுல இருக்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. என் மருமகளை பத்தி இப்படிலாம் பேசாதீங்கன்ற மாதிரி மாமியார் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்க ஃபுட்டேஜை காமிச்சிடுறாரு. இதை பார்த்து மாமியார் செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. பசங்களா நீங்க உள்ள போங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பசங்க ஒன்னும் உள்ள போக தேவையில்ல, ஏன்னா பசங்க சொல்லிதான் இந்த விஷயம் எங்களுக்கு முதல்ல தெரிய வந்தது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இது பசங்களுக்கும் தெரியுமான்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்ப நான் தான் எதையும் கவனிக்காம இருந்தனா அப்படின்ற மாதிரி புலம்புறாங்க. வலி தாங்க முடியாம ராஜீவும் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறான். ஆக்சுவலா சுரேஷ சில ஆட்கள் மடக்கி அடிச்சாங்க பாத்தீங்களா, இவன் சொல்லி தான் அடிச்சிருப்பாங்க, அது நான் குணா மூலியமா தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். இப்பதான் சில விஷயங்களை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் உக்காந்து இருக்கும் போது ஒய்ஃபும் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. யார் உங்களை அடிச்சானே தெரியல, நாளை பின்ன உங்களுக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா என்னங்க பண்ணுவீங்க, நீங்க முன்கூட்டியே ஒரு வீடியோ மாதிரி எடுத்து வச்சிருங்க, யாரால உங்களுக்கு ஆபத்து வரும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரெல்லாம் சொல்லி வச்சிருங்க, நாளை பின்ன உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட போலீஸுங்க குற்றவாளியை பிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க. ஒய்ஃப் நம்மளை கொல்ற அளவுக்கு துணிய மாட்டா, நம்ம பார்ட்னர்ஸால பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பார்ட்னர்ஸோட பேரை அந்த வீடியோல சொல்லி வச்சிருப்பாரு. சாமர்த்தியமா நீங்க தான் வீடியோவை எடுக்க வச்சிருக்கீங்க, வீடியோவை எடுத்ததுக்கு அப்புறம் அவரோட கதையை முடிச்சுட்டா அந்த 3 பேர் மேலதான் டவுட் போகும், நம்ம தப்பிச்சிடலான்றதுக்காக இந்த விஷயத்த பண்ணிருக்கீங்க, நீங்க தான் ஆளை வச்சு காலி பண்ணீங்க, ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. ஆளை வச்சு காலி பண்றதுதான் பிளான் சார், ஆனா சத்தியமா நாங்க காலி பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் ராஜீவ் சொல்றாரு. சார் குணா மாட்டிக்கிட்டான்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. குணா உண்மையை சொல்லுவான்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் குணாவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. குணாவை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. சார் அந்த ராஜீவ் சொல்லி வாட்டி அட்டாக் பண்ணது நான் தான், ஆளுங்களெல்லாம் சேர்த்து தான் அட்டாக் பண்ணேன், இது மட்டும் தான் சார் நடந்தது, கொல்ற அளவுக்குலாம் நான் போல சார், தயவு செஞ்சு நம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் இவன் கேட்டுட்டு இருக்கான். சோ இவங்க கொல்றதுக்கு ட்ரை பண்ணல அப்படின்றது இன்ஸ்பெக்டருக்குமே புரிய வருது. மாமியார் இருக்காங்கல்ல, மருமகளை போட்டு பயங்கரமா திட்டி விட்டுருப்பாங்க. இப்ப ஆள்ல உட்காந்து இவங்க பூஜை மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா இவங்களுக்கு யாரோ விழுந்த மாதிரி சவுண்டு கேக்குது. மாடியில இருந்து விழுந்தா எப்படி சவுண்டு கேட்குமோ அப்படிதான் சவுண்டு கேக்குது. வேகமா வெளியே வந்து பாக்குறாங்க. பார்த்தா நிதி தான் மேல இருந்து குதிச்சு இறந்து போயிருக்காங்க. இதை பாக்குற இவங்க ஃபீல் பண்றாங்க. வீட்டை சேர்ந்த எல்லாருமே வெளியே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ்க்கும் இந்த தகவலை கொடுத்துடுறாங்க. இன்ஸ்பெக்டரும் டீமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நாங்க போனதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கறாரு. வீட்டை சேர்ந்தவங்களா நடந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. நிதி இருக்காங்கல்ல, போலீஸ் சொல்றது பொய், அப்படிலாம் நடக்கலன்ற மாதிரி மலுப்ப பாக்குறாங்க.
போலீஸ் எங்க கிட்ட போட்டோவையே காமிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் நீ சொல்றத நம்ப முடியாது, போடி அப்படின்ற மாதிரிலாம் திட்டி மாமியார் அனுப்பி விடுறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க அசிஸ்டன்ட் இருக்காருல, ஒருவேளை கில்ட்ல சூசைட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆனா இன்ஸ்பெக்டரால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. இவ்வளவு தப்பு பண்ணிருக்கா, இவ்வளவு நாள் கில்ட் வராம இன்னைக்குதான் கில்ட் வந்ததா, எனக்கு அப்படி தோணல, அந்த இடத்த செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வீட்டுக்கு வரதுக்கு ரெண்டு வழி இருக்கு, பின்னாடி டோர் வழியாவும் வீட்டுக்குள்ள வரலாம், அந்த டோர் வேற திறந்திருக்கு, இது ஏன் திறந்திருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சரி இப்ப குதிச்ச இடத்த போய் பார்க்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்து பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப மாடியில இருந்து எட்டி பாக்குறாரு. சாதாரணமா குதிச்சிருந்தா பில்டிங்க ஒட்டி தான் பாடி இருந்திருக்கும், ஆனா பில்டிங்கை விட்டு ரொம்ப தள்ளி பாடி போய் விழுந்திருக்கு, கண்டிப்பா யாரோ கைய வச்சுதான் தள்ளி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இந்த சமயத்துல தான் ஆன்ட்டி சுனிதா இருக்காங்கல்ல, இந்த இடத்துக்கு தகவல் கேள்விப்பட்டு வந்திருக்காங்க. பசங்க சுனிதாவை பார்த்தோன்னா வேகமா போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் அங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கும் போதுதான் அந்த இடத்துல ஒரு செயின் இருக்கிறத கவனிக்கிறாரு. என்ன செயின்ன்ற மாதிரி எடுத்து பாக்குறாரு. ஆக்சுவலா அந்த ரெண்டு பசங்க கழுத்துல இந்த மாதிரி செயின் தான் தொங்கி இருக்கும். இப்ப வேகமா அந்த பசங்களை பாக்குறதுக்காக வராரு. ரிஷியோட கழுத்துல செயின் இருக்கு, ஆரோவோட கழுத்துல செயின் இல்ல. இந்த செயின் எப்படி மிஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஆரவ் கிட்ட கேக்குறாரு. நீ தானே மாடியில போய் அம்மாவை தள்ளி விட்டேன்னு கேக்குறாரு. நான்லாம் தள்ளி விடலன்ற மாதிரி ஆரவ் சொல்றான். அப்புறம் எப்படி உன்னோட செயின் மேல போச்சுன்ற மாதிரி கேக்குறாரு. நான் துணியை எடுக்கிறதுக்காக மேல போனேன்ற மாதிரி சொல்றான். அம்மா தானே துணி எடுப்பாங்க, நீ எதுக்காக துணியெல்லாம் எடுத்தன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அதுக்கு காரணம் நான் தான்ற மாதிரி சுனிதா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் சுனிதா போன் பண்ணி நிதி கிட்ட பேசியிருப்பாங்க. பசங்களை கொஞ்ச நாள் நான் வீட்டுக்கு கூட்டு போறேன்ற மாதிரி பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. பசங்க கிட்ட துணியெல்லாம் எடுத்து ரெடியா இருங்க, நான் வந்து கூட்டு போறேன்ற மாதிரி சுனிதா சொல்லியிருப்பாங்க. அதனால தான் நான் எடுக்கிறதுக்காக போனேன்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். ஆக்சுவலா இவன் துணி தான் எடுத்துட்டு இருந்திருப்பான். அப்பதான் அம்மா கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வரான். பார்த்தா அவங்க மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிருப்பாங்க. பொதுவா பின் கதவெல்லாம் யாரும் திறந்து வைக்க மாட்டாங்க, ஆனா கதவு திறந்திருந்ததை இவர் கவனிச்சார்ல. இப்ப இந்த மாமியார் கிட்ட பேசுறதுக்காக வராரு. பின் கதவை நீங்க தான் திறந்து வச்சீங்களான்னு கேக்குறாரு. நான் எப்பவுமே திறந்து வைக்க மாட்டேன்ற மாதிரி மாமியார் சொல்லிட்டாங்க. அப்ப யார் திறந்தான்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. இப்பதான் அசிஸ்டன்ட்ங்க ஒரு ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கிறதா சொல்றாங்க. அந்த ஃபுட்டேஜை இவரும் பாத்துறாரு. பார்த்தவர் என்ன பண்றாருன்னா இந்த சுனிதாவை கஸ்டடியில எடுத்துறாரு. இவங்க தான் இந்த கொலை பண்ணியிருக்கிறதா சொல்றாரு. இது நான் கொலை பண்ணனா, என்ன சார் பேசுறீங்க, நான்லாம் கொலை பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சுரேஷ் சாவறதுக்கு 20 நிமிஷம் முன்னாடி ஒரு போன் கால் வந்திருக்கு. அவரும் அட்டன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல இருந்துட்டு தான் கிளம்பி இருக்காரு. எந்த நம்பர்ல இருந்து கால் வந்தது அப்படின்றத ட்ரேஸ் பண்ணோம். ஒரு போன் பூத்ல இருந்து தான் கால் வந்திருக்குன்னு எங்களுக்கு தெரிய வந்தது. அந்த போன் பூத்துக்கு பக்கத்துல இருக்க சிசிடிவி எல்லாம் செக் பண்ணோம். அந்த காலை பண்ணதே நீங்க தான், ஒழுங்கு மரியாதையா நடந்த விஷயத்த சொல்லுங்கன்ற மாதிரிலாம் லாக் பண்றாரு. இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருக்கும். 5 வருஷத்துக்கு மேல குழந்தை இல்லாம இருந்திருக்கும். ஹஸ்பண்ட விட்டுட்டு போயிருப்பாரு. இவங்களுக்கு குழந்தைனா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அடிக்கடி இந்த ரெண்டு பசங்களை பாக்குறதுக்காக வருவாங்க. போக போக தான் நிதியோட அஃபேரை பத்தி ஆர்வம் மூலியமா இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அதே சமயம் இந்த விஷயம்லாம் சுரேஷ்க்கு தெரிஞ்சோ அதை ஸ்டாப் பண்ணாம இருப்பாரு. சோ ரெண்டு பேருமே நல்ல பேரண்ட்ஸா நடந்துக்கல, இவங்க ரெண்டு பேரையும் சாவடிச்சுட்டு அந்த பசங்களை நம்ம பாத்துக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அதுக்காக தான் பிளான் போட்டிருப்பாங்க. ஒரு போன் பூத்ல இருந்து சுரேஷ்க்கு கால் பண்ணிருப்பாங்க. உங்க ஒய்ஃபை பத்தி ஒரு முக்கியமான தகவலை சொல்லணும், இந்த இடத்துக்கு வாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்க அடையாளத்தை வெளிப்படுத்தாம தான் அப்படி பேசியிருப்பாங்க. சுரேஷும் என்ன தகவல் சொல்ல போறாங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வெயிட் பண்றதுக்காக வந்திருப்பாரு. இவங்க அந்த இடத்துல கத்தியோட ஒளிஞ்சிட்டு தான் இருந்திருப்பாங்க. சட்டுன்னு வந்து இவரோட வயித்தையே குத்திடுவாங்க. இவர் கார்ல ஏறி உட்காந்து வேகமா கிளம்ப ஆரம்பிச்சிருப்பாரு. பலமா குத்திட்டோன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா அவர் இறந்துருவாருன்ற மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்திருப்பாங்க. அவர் வீடு வரைக்கும் வந்து இறந்து போயிருப்பாரு. அதே மாதிரி நிதியும் கொல்லணும்னு நினைச்சிருப்பாங்க. அதுக்காக ஆரோக்கிய கிட்ட தான் ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. நீ இதுக்கப்புறம் ஆன்டி கூட இருக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோயேன், கதவு மட்டும் திறந்து வை, இதை பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால ஆரவ் இருக்கான் பாத்தீங்களா, பாட்டிக்கு தெரியாம சைலண்டா அந்த இடத்துக்கு வந்திருப்பான். கதவை திறந்து வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பான். இவன் திறந்து வச்சது மூலியமா இவங்களும் சாதாரணமா அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. நிதி மாடியில நின்னுதான் அழுதுட்டு இருக்காங்க. அழுதுட்டு இருக்க நிதிக்கு பின்னாடி வந்து இவங்க நிக்கிறாங்க. நிதி சவுண்ட் கேட்டு திரும்பலான்னு நினைக்கும் போது இவங்க சட்டுன்னு புடிச்சு தள்ளி விட்டுறாங்க. அப்படிதான் நிதியை சாவடிச்சிருப்பாங்க. மாமியார் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வெளியே வந்தாங்க பாத்தீங்களா, அந்த கேப்ல இந்த சுனிதா இருக்காங்கல்ல, அந்த கதவு வழியா திரும்பி வெளியே போயிருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க ஆக்டிங்க போடுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. பசங்களும் பக்கத்துல வந்து கட்டி பிடிச்சிருப்பாங்க. அந்த ரெண்டு பசங்களை நல்லபடியா வச்சுக்கணும்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா எவ்வளவோ வழியா ஃபாலோ பண்ணிருக்கலாம். ரெண்டு பேருக்கும் புத்திமதி சொல்லி எல்லாத்தையும் சால்வ் பண்ணிருக்கலாம். ஆனா உங்ககிட்ட பசங்க இருக்கணும்ன்றதுக்காக இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க, இதுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களும் அந்த லேடியை கூட்டு போறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட்ல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.